அடிக்கிறாங்களே. நமச்சா காலேஜ் ரொம்ப போரா போகுதுடா. சார் ஏன்னா காலேஜ் போனாலே அப்சர்வ் நோட்டு ரெக்கார்ட் நோட்டு ஃபீஸ் கட்டுறது சாவடிக்கிறாங்கண்ணா. காலேஜ் போய் வெறுப்பா இருக்கடா. அடுத்த ஜென்ரேஷன்லாம் நம்ம நாட்டுல தமிழ் இருக்குமா இருக்காதுன்னு தெரியல மச்சான். ஏமாப்ல இங்க தமிழ் வாத்தியாரே தமிழுங்கிறத இங்கிலீஷ்ல எழுதி போட்டு தான் நடத்துறாங்க. கரெக்டு தான்டா நீ சொல்றது. ஒரு தமிழை வெளிநாட்டுக்கு போனானா அவனை வணக்கம்னு எழுதி போட்டு தான் வரவேற்கிறாங்க. ஆனா நம்ம நாட்டுல மட்டும்தான் தமிழையே இங்கிலீஷ்ல எழுதி போட்டுருக்காங்க. என்னடா ஆளுக்கான டைலாக் பேசிட்டு இருக்கீங்க? நான் பேசுறேன் பாரு கலைஞர் செயல ஒண்ணு. எப்படி மச்சான் எங்க பேசி கேட்ட? இங்கிலீஷ் சொல்லிப்பாரு உதறு ஒட்டாது. தமிழ் ஆங்கிலம் சொல்லிப்பாரு உதறு ஒட்டும். அதான தமிழ். எங்கடா நம்ம ரூம்ல ஒரு பிளே பாய் இருப்பான், அவன் ஆளையே காணோம். அவன் காலையில ஆள் கூட அவுட்டிங் போறான்னா என்ன ஆச்சு தெரியல. எந்த ஆளுடா? நிறைய ஆள் இருக்கு அவனுக்கு. வேற எந்த ஆளுன்னு தெரியல. அதெல்லாம் அவன் சொல்லல. வந்துட்டா மாற அவங்க பிளே பாய். ஏடா வாழ்க்கை அவுட்டிங் போனேன், அவுட்டிங்ல ஓவர் ஆயிடுச்சா? போடா அவளே ஓவர் ஆயிட்டா. ஏமாப்ல என்னாச்சு? அவன் ஒரு பிளே பாய்னா அவன் என்னோட பெரிய பிளேகளா இருக்காடா. அதான் உன்ட்டு சொல்லியிருப்பில்ல வாட்ஸ்அப் நோட்டில ஒரு பொண்ணு கூட அடிக்கடி பேசிட்டு இருப்பான்ட்டு. கேட்ட ஒரு நாள் போட்டோ கடைசியில பார்த்தா யாரு தான்டா அவ. எனக்கே தெரியாம அவ இன்னொரு டைம் என்ன லவ் பண்ணிட்டு இருந்தா பாத்துக்கியா. இங்க நடக்கிற பாதி பிரச்சனை காரணமே பொண்ணுங்க தான்டா. பசங்க பண்ற தப்புலாம் வெளியே தெரியுது, பொண்ணுங்க பண்ற தப்புலாம் வெளியே தெரியல. இதனால நல்லா மட்டமா பேசுறாங்க. என்ன மச்சான் பண்றது? இங்க இருக்கிற முக்காவாசி பொண்ணுங்க பிளே கலா தான் இருக்காங்க. எங்கடா போறா? எங்க போறேன்னா இப்ப நீங்க பேசுனீங்கல்ல பொண்ணுங்களை பத்தி, செம்ம சூப்பரா பேசுனீங்க. பொண்ணுனா அவ்வளவு கேவலமா போயிடுச்சு. சரி இவ்வளவு பேசுறிய, இதுக்கு முன்னாடி எத்தனை பொண்ணை லவ் பண்ண? 3. இது 4வது பொண்ணு. அப்போ ஒரு பொண்ணு பண்ணா அது தப்பு. என்னடா ஏண்டா ஒரு பொண்ணு 2 பையன் கூட போனா அவளை பிச்சுன்னு சொல்றீங்க. அப்போ ஒரு பையன் 2 பொண்ணு கூட போனா அவன் யாரா? பெருசா பேசுறீங்க சுதந்திரம் கொடுத்துட்டோம், பெண்களை சமமா நடத்துறோன்னு. ஏன்? ஏன்னா நம்ம நெடில் ஆண் பெண் குரில் அதானே. எந்த நெடில இருந்தும் குரில் பிறக்கிறது கிடையாது. குறியில இருந்து தான் நெடில் பிறக்கும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு பெண்ல இருந்து தான் ஆண் வரான தவிர எந்த ஆண்ல இருந்தும் ஒரு பொண்ணு வர்றது கிடையாது. சில வீட்டுலலாம் அப்பா ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஏன் தெரியுமா? இப்போ வெளில போறோம்னு சொன்னிச்சுன்னா உடனே எங்கம்மா போற, எத்தனை மணிக்கு வருவ, யார் கூட போறேன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் அந்த பொண்ணு மேல நம்பிக்கை இல்லாம இல்ல, பசங்க மேல நம்பிக்கை இல்லாம. அது பொண்ணுங்களை மதிக்க கத்துக்கிட்டடா. நம்ம பண்ற தப்பு ஏன்டா எவருமே சொல்ல மாட்டேன்றீங்க? உன்னாலதான் பாதி தப்பு நடக்குது. அப்ப மீதி தப்பு யாரால நடக்குது? அதான் உங்களுக்கு வசதியா இப்ப சட்டை வேற போட்டிருக்கான். ஒருத்தி இன்னொருத்தன் வச்சிருந்தா தப்பு இல்லைன்னு. என்ன சமுதாயத்துல வாழ்றான்னு நமக்கும் தெரியல, அவனுங்களுக்கும் தெரியல. ஒரு ஆணையே ஆண் சமமாக பார்க்காத சமுதாயத்தில் வாழ்கிறோம். இதுல எங்க இருந்து நீங்க ஒரு பொண்ணை சமமா பார்க்க போறீங்க? இங்கு ஒரு ஆண் பிறப்பதற்கு ஒரு பெண் தேவைப்படுகிறாள். ஆனால் ஒரு பெண் பிறப்பதை எந்த ஆணும் விரும்புவதில்லை. இதுக்கெல்லாம் யாருங்க காரணம்? ஆம்பளையா பொம்பளையா? அவங்கள கேட்டால் இவங்களை குத்தம் சொல்கிறாங்க, இவங்களை கேட்டால் அவங்க குத்தம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். சமம், அதாவது ஈக்குவாலிட்டி, இதை நாங்கள் பெண்களுக்கு வழங்குகிறோம். ஓகேவா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆம்பளைங்க செய்கிற தப்பை தான் நீங்கள் உங்கள் ஈக்குவாலிட்டியாக எடுத்துக்கிறீங்களே தவிர அவங்க செய்கிற நல்லதில் நீங்கள் ஈக்குவாலிட்டி காட்ட மாட்டேங்கிறீங்க. இதில் போட்டி போகிறதுன்னு எல்லாமே போயிடுச்சு. போட்டி போடுங்க, நல்லா படிங்க, வேலைக்கு போங்க, அதில் போட்டி போடுங்க. அதை விட்டுட்டு ஆண்கள் செய்கிற தப்புக்கே தான் நீங்கள் போட்டி போடுறீங்க. அவன் தம் அடித்தா நீங்கள் அடிக்கிறீங்க, தண்ணி அடித்தா நீங்களும் தண்ணி அடிக்கிறீங்க.
அவன் 2 பொண்ணும் கூட பேசுனா நீங்கள் 2 பசங்க கூட பேசுகிறீங்க. இது ஈக்குவாலிட்டி இல்லை, ஈகோ. இது தேவையில்லை, இதை நீங்கள் தவிர்த்தே ஆகணும். அதேமாதிரி ஆண்கள், ஒரு பொண்ணு சிரிச்சிட்டாலோ பேசிட்டாலோ உடனே பின்னாடியே போயிடுறது. பின்னாடி போகிறத நிறுத்திட்டு ஒரு ஸ்டெப் அவங்களுக்கு முன்னாடி போய் வழி நடத்துங்க. நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், எங்களை நம்பி நீங்கள் வாங்கன்னு அவங்களுக்கு வழி நடத்தி பாருங்கள். நாடு கொஞ்ச நாளில் வல்லரசு கண்டிப்பாக ஆகிடும். எல்லாருமே சொல்கிறாங்க, பசங்கள்லாம் ஜெனுவனாக எல்லாம் சொல்கிறது தான், இங்கே தப்பு நடக்கிறதுக்கு காரணமே பொண்ணுங்க தான்ட்டு. 3 வயசு பொண்ணை ரேப் பண்ணுறாங்க. அது யார் தப்பு? பொண்ணுங்க தப்பா பசங்க தப்பா? பொண்ணை பற்றி ஒரு பையன் பேசினா உடனே எல்லாரும் கேட்குற ஒரு காமனான கேள்வி, நீ என்ன எப்போ பார்த்தாலும் பொண்ணுகளுக்கே சப்போர்ட் பண்ணுறேன்னு. இது சப்போர்ட் இல்லை, அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை சொல்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்க சைட்லேருந்து யோசிச்சிங்கன்னா அவங்கள நீங்கள் திட்டவும் மாட்டீங்க, அவங்கள்ட்ட சண்டையும் போட மாட்டீங்க. பார்க்கலாம். இன்பத்தை கருவாக்கினாள் பெண், இன்பத்தை கருவாக்கினாள் பெண், உலகத்தில் மனிதனை உருவாக்கினாள் பெண், உலகத்தில் மனிதனை உருவாக்கினாள் பெண். விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் விலையற்ற செல்வம் பெண், விலையற்ற செல்வம் பெண்.